எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து சண்டே மினி விலாக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். யூஸ்வலாகவே இங்கே சண்டே வந்து ஏர்லியாகவே ஆரம்பிச்சிடும். ஏன்னா காலைல சர்ச் போகிற வேலை இருக்கும். 7:30 கிளம்பணுன்னா வரத்துக்கு ஒரு 11:30 12 கூட ஆகிடும் சம்டைம்ஸ். முடிச்சுட்டு வெளில வந்தவுடனே நியர்பை எங்கேயாச்சும் சாப்பிட்டுட்டு வந்துடுவோம் பிரேக்ஃபாஸ்ட். பிகாஸ் வந்து பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு சாப்பிட்டுட்டு அப்புறம் லன்ச் செய்கிறதுக்கு லேட் ஆகிடும். அதனால் அங்கேயே சாப்பிட்டுட்டு வரும்போது மதியம் லஞ்சுக்கு என்ன கிடைக்குதோ நான்வெஜ் அதை வாங்கிட்டு வருவோம். இன்றைக்கி வந்து சங்கரா ஃபிஷ்ஷும் ப்ளஸ் நெத்திலியும் நல்லா இருந்தது. அதை வாங்கிட்டு வந்தோம். வந்த உடனே மேரினேட் பண்ணி வச்சிடலான்னு அதையும் மேரினேட் பண்ணி வச்சாச்சு. கூட ரசம் வச்சுக்கலான்னு ரசத்துக்கு கொஞ்சோண்டு புளியும் டொமேட்டோஸ் போட்டு கரைச்சி அதிலே ரெடி பண்ணி வச்சாச்சு. ப்ரான் வாங்கிட்டு வந்தோம். அங்கே க்ளீன் பண்ணி தர சொல்லி கேட்டோம். அங்கே நிறைய பேர் ஆல்ரெடி இருக்காங்க, ப்ளஸ் லேட் ஆகும்னு சொன்னதுனால வெயிலில் நிற்கவே முடியல. சரி நாங்களே க்ளீன் பண்ணிக்கலான்னு எடுத்துகிட்டு வந்தாச்சு வீட்டுக்கு. வந்தால் அது ஒரு டிடிஎஸ் ப்ராசஸ். அதை எடுத்துகிட்டு அதை டீவைன்லாம் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு இன்றைக்கி லன்ச் செய்கிறதுக்கு. அதுக்கப்புறம் ரசத்தை தாளித்து விட்டாச்சு. கடுகு, ஜீரகம், கொஞ்சோண்டு பூண்டு, காஞ்ச மிளகா, பெருங்காயம், மஞ்சத்தூள் அதை போட்டு தாளித்து ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மிக்ஸை வந்து தாளித்து விட்டுட்டோம். பயங்கர வெயிலாக இருக்குது இன்றைக்கி. என்னென்னு தெரியல, ஒரு நாள் ஒரு மாதிரி கிளைமேட் இருக்குது. மழை வருது, வெயில் வருது, மாற்றி மாற்றி வரதில் உடம்பே எதுக்கும் செட் ஆக மாட்டுது. எல்லாருக்கும் பயங்கர கோல்டு. சரி அதனால தான் ரசம் பண்ணிக்கலான்னு ரசம் பண்ணியாச்சு. ரசம் கொதிக்கிறதுக்குள்ளேயோ அதுக்கு வந்து கொஞ்சோண்டு ஜீரம், மிளகு, தனியா அது மூணுத்தையும் ஃப்ரை பண்ணி அதை லைட்டாக ஒன்றும் பாதியமாக கிரைண்ட் பண்ணி அதை கொதிக்க வரும்போது ஆட் பண்ணிவிடுவேன். அதில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கலக்கிட்டு திருப்பியும் அது லைட்டாக கொதித்து வரும்போது ரசத்தை ஆஃப் பண்ணி விட்டுருவேன். இப்படி தான் நான் யூஸ்வலாக ரசம் வைக்கிறது. ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் முடிஞ்சிடும். நேற்று அவங்களுக்கு ஆஃபீஸ் இருந்துச்சு, ப்ளஸ் பசங்களுக்கும் ஸ்கூல் இருந்ததுனால நேற்று சாட்டர்டே எந்த ஒர்க்குமே பண்ண முடியல. நேற்று பிளான் பண்ணி வச்ச இந்த ஒர்க் எல்லாம் இன்றைக்கி பைலப் ஆகிடுச்சு எல்லாம். இந்த குக்கிங் முடிச்சுட்டு போயிட்டு பசங்களுக்கு டியூஷன் நியர்பை பேசி வச்சுருந்தேன். அதை வேலையை முடிக்கணும். அதுக்கப்புறம் மந்த்லி க்ராசரி வாங்க வேண்டிய வேலை இருக்குது. அது வாங்கிட்டு வீக்லி வெஜிடபிள்ஸ் வாங்கி ஸ்டோர் பண்ணணும். அதை ஸ்டோர் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஹோம் ஒர்க்கு உட்காரணும். பெரியவங்க அவங்களே பண்ணிவிடுவாங்க ஹோம் ஒர்க். சின்னவன் மட்டும் கொஞ்சம் நம்ம பக்கத்தில் உட்காந்து சொன்னால் தான் எல்லாத்தையும் முடிப்பாங்க. அதையும் முடிக்கணும். ஸோ இந்த வாரம் சண்டே வந்து பயங்கர ஹெக்டிக்காக தான் போச்சு. சண்டே மாதிரியே இருக்காது இந்த வாரம். அப்படியே அனதர் டே இன் அ வீக் மாதிரி தான் போயிடும். பசங்க எல்லாம் ஹோம் ஒர்க்கு படிச்சுட்டே இருக்கிறதுனால இவன் கூட யாருமே விளையாடுறதில்ல. ஸோ டைம் கிடைக்கும்போது அவங்க அப்பா தான் விளையாடுவார். அவனுக்கு பிடிச்சது அவனோட பால் தான். அதை பிடுங்குனா அவனுக்கு பயங்கர கோவம் வரும். அது யாருக்கும் தரமாட்டான். அதை எடுத்து வச்சு விளையாடிட்டு இருந்தாங்க. டெய்லியும் குக் பண்ணிவிடுவோம். அன்றைக்கி யாரும் சாப்பிட மாட்டாங்க. என்றைக்காச்சும் ஒரு நாள் லேட் ஆச்சுன்னா அன்றைக்கி தான் அவங்க எல்லாேருக்கும் பசி ரொம்ப அதிகமாக வந்துடும். ஸோ அதனால் ப்ரான் வந்து பண்ணியாச்சு. ப்ரான் வந்து கிரேவி மாதிரி பண்ணல. பிகாஸ் ஆல்ரெடி 2 ஃபிஷ் இருக்குது. ப்ரான் கிரேவி பண்ணால் இதையே சாப்பிடுவாங்க, அதை எல்லாம் விட்டுடுவாங்க. ஸோ அதனால் கொஞ்சோண்டு பட்டர் போட்டு ப்ரானை நல்லா அதில் போட்டு ஸ்டிர் பண்ணிவிட்டு அதில் இருக்க தண்ணிலாம் கொஞ்சம் வற்றிட்ட பிறகு மிளகாத்தூள், உப்பு, பெப்பர் இது 3 மட்டும்தான் போட்டு சுக்கா மாதிரி ட்ரையாக ஃப்ரை பண்ணிட்டோன்னா ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். பசங்களும் நல்லா சாப்பிடுவாங்க. முடிச்சு வர நேரத்தில் கொத்தமல்லி நல்லா தூவி விட்டுட்டோன்னா நல்லா எம்மியான ப்ரான் ரெடி ஆகிடும். ஸோ அதை வச்சு சாப்பிட்டுட்டு கூட ஃப்ரை பண்ண ஃபிஷ்ஷையும் வச்சு சாப்பிட்டாச்சு. இப்படி தான் எங்களுக்கு சண்டே அன்றைக்கி போச்சு. கடகடன்னு செஞ்சு சாப்பிட்ட உடனே கிளம்பியாச்சு. போயிட்டு எல்லாத்தையும் லைனாக எழுதி வச்சுருந்த வேலையெல்லாம் ஒன்று ஒன்றா முடிக்கலான்னு. காரும் க்ளீன் பண்ண வேண்டிய வேலை இருந்துச்சு. அது செய்யும்போது தான் ஞாபகமே வந்தது. அதையும் பண்ணணுன்னா அந்த வேலையும் பண்ணோம். ஸோ சண்டே இந்த வாட்டி வந்து சாதாரண நாள் விட அதிக ஒர்க் இருந்த நாள் மாதிரி தான் இருந்துச்சு சண்டேவும். ஸோ உங்கள் சண்டேலாம் எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள். எல்லாருக்கும் ஹாப்பி வீக்கெண்ட். உங்கள்